இங்கே இங்கே நம்ம வந்து கதை சொல்லலை, உங்கள் உணர்வு இல்லை. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு இன்னைக்கு சொல்றதுக்கு நாட்டில் ஆள் கிடையாது. நாட்டில் ஆள் கிடையாது. உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்க, அங்க இருந்தவன் சொல்ல மாட்டான். அங்க வந்து சத்திரியோட பெருமையை பள்ளிக்கூடம் பேசாது, கல்லூரிகள் பேசாது. ஏன் பேசாது தெரியுமா? உங்களுடைய புத்தகத்தில் முதல் பேஜை திறந்த உடனே என்ன போட்டிருக்கோம்? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்கிற அந்த கோட்பாடு இருக்கு. அந்த அடிப்படையில் அங்கே பள்ளிக்கூடம் கல்லூரிகளும் அங்கே செயல்படுகின்ற காரணத்தினால் அது உண்மையான கொள்கை தான். அந்த கொள்கையை காப்பாற்றுகின்ற அந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகளும் சத்தியனுடைய பெருமையை பேசவே பேசாது. அதற்காக தான் நம்ம வந்து பேசிக்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்காக தான் பேசியிருக்கோம். நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் கதை சொல்லல, வள சொல்லல. இது சத்திரியர்களுடைய வரலாறு. இந்தியாவை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்றால் சத்திரியர்களுடைய அந்த காணிக்கை இல்லாமல் இங்க எதுவும் நடந்ததில்லை. மாவட்டம் செங்கல்பட்டு. நான் என்னுடைய படிப்பினை பிஇ மரைன் இன்ஜினியரிங் முடிந்துட்டு 10 ஆண்டு காலம் கப்பலில் பணியாற்றி அதற்கு பின்பு எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அதை முடித்து அதன் பிறகு தற்பொழுது பிஏபிஎல் சட்டப்படிப்புகள் இன்னொரு 1.5 ஆண்டு காலம் நிலுவையில் உள்ளது. கப்பலில் பணிபுரியும் பொழுது ஒரு 20-25 நாடுகள் பார்த்த அனுபவம் உண்டு. முன்னிய சத்திரியர் என்பதால் நான் ஆரம்பத்திலே பல்வேறு அமைப்புகளில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 124 வருடங்கள் பழமையான ஒரு சத்திரிய மகாசபா நமக்கு இருப்பது வட இந்தியா மாநிலங்களிலே சென்று வரும் பொழுது நமக்கு தெரிந்தவையால் அந்த 124 வருடங்கள் பழமைமிக்க சத்திரிய மகாசபாவில் நாம் தலைமையேற்று தமிழகத்திலே இந்த அமைப்பினை நிறுவ வேண்டும் என்ற ஒரு கொள்கை முடிவோடு நாம் இதை சிறந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தினுடைய அரசியல் பாரம்பரியம் என்னவென்றால் 1937களிலே மகாத்மா காந்தியடிகள் இங்கே தமிழ்நாட்டிற்கு ஆல் இந்தியா ரெசிடென்ட் கேம்பெயின் என்று வரும்பொழுது எங்கள் வீட்டிற்கு வந்து எங்களுடைய இருக்கையிலே அமர்ந்ததாக எங்கள் கிராமத்திலே சொல்வார்கள். அது மட்டுமில்லாமல் 1967, 1971 திராவிட முன்னேற்ற கழகத்திலே சார்பாக செங்கல்பட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக சேக்கோ விஸ்வநாதன் என்பவர் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஆவார். செங்கல்பட்டுடைய நகரமன்ற தலைவராக விசாபா பசுபதி என்பவர் கடந்த 10 ஆண்டு காலம் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கின்றார். 1980களிலே இந்திரா காங்கிரஸ் தாமிர காங்கிரஸ் என்று பிரியும் பொழுது இந்திரா காங்கிரஸிலே சட்டமன்ற வேட்பாளராக என்னுடைய தகப்பனார் மாமன் போட்டி இந்திரா காந்தி அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு அவர்களால் கை உயர்த்தப்பட்டு குறைந்த ஓட்டுகளில் தோல்வியுற்றார் என்பதுதான் என்னுடைய அரசியல் வரலாறு. ஆக இன்று அகில பாரதிய சத்திய மகாசபா என்ற ஒரு அமைப்பினை, ஒரு உன்னதமான அமைப்பினை தமிழ்நாடு எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய செருக்கு, இதனுடைய பாரம்பரியம், பழமை அனைத்தையுமே உங்களுக்கு மிக விரைவில் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுத்தமாக இதற்கு சொன்னேன். இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய மாநில பொதுச் செயலாளராக பாலபாஸ்கர் அவர்கள், அவர்களுடைய மரைன் இன்ஜினியரிங் ஒன்றாக படித்தோம். அவருடைய பாட்டனார் திடீர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். என்னுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக சேலத்திலிருந்து கார்த்திகேயன் அவர்கள் வருகின்றார். உங்களுக்கு அனைவருமே தெரியும், மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள். அது வருகை தந்திருக்கின்ற அனைவருமே உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாக உங்களுடைய பெயர் நீங்கள் தெரிந்து வருகின்றீர்கள், என்ன பொருட்கள் இருக்கின்றீர்கள் சுருக்கமாக சொன்னால் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உங்கள் பேர் எங்கிருந்து பேர் எங்கிருந்து என்ன ஒரு சொல்லி पालने बाद जल्दी से जल्दी मणि
கே. சிலம்பரசன் திருப்பூர். செந்தில் குமார் நாகர்கோவில் ஜங்காளபுரம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்குமே இனிய காலை வணக்கங்கள். இங்கே நீங்கள் முழுமைக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு என்ன தெரியுமா? அகில பாரதிய சத்திரிய மகா சபாங்கிற அமைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? வரவேற்புரையை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இங்கு வருகை தந்திருக்கும் சத்திரிய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி. நமது அகில பாரத சத்திரிய மகா சபா யுவா அமைப்பின் 124 பழமை வாய்ந்த ஒரு சத்திரிய மகா சபை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணனும் மற்ற அவருடன் வந்திருக்கும் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நம் அனைவரும் ரொம்ப பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ அந்த கொள்கை விளக்கத்தை அந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன அப்படின்றத விளக்கத்துக்காக இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதை கேட்பதற்கு நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் பாலபாஸ்கர். மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தில்லியோட சொந்த ஊர். அகில பாரதிய சத்திரிய மகா சங்கம் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தான். இந்த அமைப்பு வந்து 124 வருஷமாக அகில இந்திய அளவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை வந்து இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் அது ராஜேஸ்வரன் அவர்களும் நானும் சேர்ந்து இது இப்போ வளர்த்து நடத்தின்னு வரோம். இதில் மாவட்டந்தோறும் கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்தின்னு வரோம். இது 8வது மாவட்டம். ஒரு மாவட்டமாக போயிருக்கோம். எதுக்காக இந்த அமைப்பு? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, வன்னியர் சங்கம் இருக்குது. அதையும் மீறி நம்ம வந்து சத்திரியர்களாக ஏன் இணையணும் அப்படின்றதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அந்த கொள்கைகளை கற்றுக்கணும். அந்த சத்திரிய மகா சபான்றது கட்சிகள் சார்பற்றது. எந்த கட்சியில் இருந்தோம்னா சத்திரியன்ற அடையாளம் இருந்தால் சத்திரிய மகா சபாவில் இருக்கணும். எந்த கட்சியிலேருந்து வரோம் அப்படின்றது விஷயம் இல்லை. அப்புறம் அந்த ராமர் படம் பார்த்தோன்னே நமக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கான ஒரு இது தவறானது. சில பேர் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. ராமர் வந்து சூரிய கோட்சத்திரியர். அந்த காரணத்துக்காக நம்ம அந்த இடத்துல வந்தோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் ஃபோட்டோ இருக்குன்னு. இதுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் அவங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு நினச்சோம். அப்புறம் சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, பிஜேபி சொல்லி தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி கட்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அகில பாரதிய சத்திரிய சங்கம் இருக்குது. அவங்களுக்குலாம் முன்னோடி நம்ம. சத்திரியர்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் மனசு வச்சுருக்கோம். அப்புறம் கருத்தியல் அடிப்படையில் ஒன்று சேர்ந்தோன்றதுக்காக தான் அந்த சத்திரிய மகா சபாவுக்கு முன்னெடுப்பு நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நேற்று முதல் பார்த்துருப்பீங்க, ருத்ரதாண்டவ படம் வந்துச்சு. பெரிய வரவேற்பு. நம்ம சமூகத்திலேருந்து எல்லாருமே அதில் ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மோகன் வந்து நம்ம சத்திரிய இனத்தை சேர்ந்தவர். அந்த ஒரு காரணம். இன்னொரு விஷயம், கருத்தை எடுத்து சொல்ல வர்றாரு. அந்த கருத்துக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குது. இன்றைய தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்கள்லாம் தனித்தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கருத்தையெல்லாம் போடணும், அவங்கக்கிட்ட கருத்தே கிடையாது, நீங்கள் ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு எதிர்கருத்தாக தான் மோகன்ஜியினுடைய கருத்தை வரும்பொழுது நம்ம எல்லாம் ஆதரவு கொடுக்குறோம். அந்த வேலையை இன்னும் பரவலாக பண்ணுறது தான் சத்திரிய மகா சபாவுடைய வேலை. அதை தான் தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கோம். இதுக்கு ஆதரவு எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. உங்கள் நேரத்தை செலவிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சத்திரிய பெருமைகளை இன்றைய தலைமுறை பார்த்தீங்கன்னா சத்திரிய பெருமைகளை அடிக்கடி பேசுகிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மீட்டெடுக்கணும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. நம்ம இப்படி இருந்தோம், ராஜாவாக இருந்தோம், இதுவாக இருந்தோம், அதுவாக இருந்தோம், வீரமாக இருந்தோம், நம்ம ஆண்டோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அந்த அந்த மறைவை வந்து திருப்பி எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோம், அதை பற்றி பேசுகிற அமைப்பு எதுவுமே கிடையாது. அரசியல்காரங்களுக்காக இருக்க அமைப்பு தான் இருக்குது. அதனால் அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு உங்கள் ஆதரவு எல்லாம் தேவை.
ஒப்பிக்கணும் நம்புகிறோம். இப்போ நம்ம அமைப்புடைய கொள்கைகள் என்ன, நம்ம எப்படி பயணிக்க போகிறோம், முக்கியமான கொள்கைகள் என்ன, நம்ம சமூகத்துக்கு என்ன நல்லது பண்ண போகிறோம், தலைவர் கொள்கை விளக்கமாக கொடுப்பார். கேட்டேன் தலைவர் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வீரமிக்க சத்திரிய சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, சத்திரிய சப்ராணிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த இந்த காலங்களிலே நாம் இங்கே ஒரு கருத்தியல் ரீதியாக ஒன்று சென்றிருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அகில பாரதிய சத்திரிய மகாசபா என்றால் என்ன என்கின்ற கேள்வி பலருக்கும் மனதிலே எழுந்திருக்கும். அதிலே குறிப்பாக சத்திரியன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்திரியன் என்றால் ஒரு காலகட்டத்தில் நில க்ஷேத்திரம் என்கின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது தான், க்ஷேத்திரம் என்கின்ற சொல்லிலிருந்து மறுவி உருவானது தான் சத்திரியன் என்று சொல். நிலக்குலங்களை பாதுகாப்பவன் என்று அதற்கு அர்த்தம். அதே போன்று சத்திரிய பண்புகள் என்னவென்றால், சத்திரியனாகப்பட்டவன் அரசியல் ஆளுமை பெற்றவனாகவும் சிறந்த நிர்வாகியாகவும் நீதிமானாகவும் விளங்கக்கூடியவர்கள் தான் சத்திரியர்கள். த ஃபவுண்டெயின்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். நீதியிலும் நேர்மையிலும் நியாயத்திலும் நெறிவிழையாது நீதி வழங்குபவர்களே சத்திரியர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சத்திரியர்களுக்கு ஒரு மகாசபா இருக்கிறது என்றால் அது இந்தியாவிலேயே 1857 தொடங்கப்பட்ட நம்முடைய ஒரே அமைப்பு அகில பாரத சத்திரிய மகாசபா அமைப்பு ஒன்றுதான். அகில பாரத சத்திரிய மகாசபா என்றால் இது அகில பாரதத்துக்கும் உண்டான சத்திரியர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பு. எப்படி இது ஒருங்கிணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரிலே நாம் சிங்கிளாக இருக்கின்றோம். ராஜா ஹரிசிங் என்பவர் இந்தியாவிற்கு அவருடைய ஜம்மு காஷ்மீரை இணைத்தார் என்று நாம் படிக்கின்றோம். அதே போன்று பஞ்சாபிலே, ஹரியானாவிலே ராணாவாக இருக்கின்றோம். உத்தரப்பிரதேசத்திலே ஷெகாவத்தாக இருக்கின்றோம், ரத்தோடாக இருக்கின்றோம். குஜராத்திலே கைக்வாடாக இருக்கின்றோம். வங்காளத்திலே பாலாவாக இருக்கின்றோம். பீகார் மற்றும் ஜார்க்கண்டிலே நாராயண் என்கின்ற சமூகத்தினராக சத்தியார்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று மகாராஷ்டிராவிலே கோட்ஸ்லே என்று சொல்லக்கூடிய தரப்பு சத்திரியர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அக்னிகுல சத்திரியர்களாக இருக்கின்றார்கள். கர்நாடகாவிலே திகிலகுல சத்திரியர்களாக இருக்கின்றார்கள். கேரளத்திலே சுகுல சத்திரியர்களாக இருக்கின்றார்கள். தமிழகத்திலே வீரவகேந்திர சத்திரியர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே சத்திரிய பிரிவினர் இருக்கின்றார்கள். நமக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல இதுவரைக்கும் பல பேருக்கு தெரியாது. அந்த ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரதிய சத்திரிய மகாசபா. காஞ்சிபுரம் மாநாட்டிலே மகாபலிபுரத்திலே மாபெரும் கார்வெட்டியார் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்தியா முழுக்க சத்திரியர்கள் இருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கின்ற வீரமணி சத்திரியன் தான் தலைமை சத்திரியன் சொல்லியிருப்பார். அதுபோல அந்த வாசகத்திலிருந்து நமக்கு புலப்பட வேண்டியது என்னவென்றால், இந்தியா முழுக்க சத்திரியர் இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை உண்மையானது. அந்த அனைத்து சத்திரியர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரத சத்திரிய மகாசபா என்பதுதான் உண்மை. அது நீங்களாம் தேடிட்டு இருக்கலாம். அந்த சபா தான் இந்த சபா, அகில பாரத சத்திரிய மகாசபா. எப்படி இந்த சபா உருவாகிறது என்றால், உங்களுக்கு எல்லாருமே தெரியும், 1806 முதல்ல இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு கிளர்ச்சி நடந்தது. அந்த கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம் 1806. இதனை தொடர்ந்து 1857 பராக்பூர் சிப்பாய் கழகமாக உருவெடுத்தது. பராக்பூர், அந்த பராக்பூர் பண்ண சிப்பாய் கழகம் அதற்கு உறுதுணையாக இருந்த சத்திரிய மன்னர்கள் மகாராஜா ஹனுமந்த் சிங் என்ற மகாராஜா. ஆங்கிலேயர்கள் இந்த சிப்பாய் கழகம் எப்படி நடந்தது என்று ஆய்வு செய்கையிலே இந்த மகாராஜா அவர்தான் இதற்கு துணையாக இருந்தார் என்பதை அறிந்து கொண்ட இங்கிலாந்தியர்கள் 6 ஒரு பங்கு மட்டுமே நிலவரியாக வாங்கி கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இதை தெரிந்து கொண்டு பல
பன்மடங்கு வரியினை இந்த மகாராஜா ஹனுமன் சிங் அவர்களுக்கு விதித்து அவர்களுடைய நிலங்களை சூறையாடி, நிலப்புலங்களை சூறையாடி மன்னர் மாநிலத்தை முன்னோரை இணைத்துக் கொண்டனர். இதன் காரணமாக அன்னைக்கு இருந்த சத்திரிய மன்னர்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் 565 572 மன்னர் மாநிலங்கள் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவை பார்த்தா நாம் இந்திய ஒன்றியம் என்று சொல்கின்றோம். இந்திய ஒன்றியம் தான் அது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்ற இந்த மாநிலங்களுடைய ஒன்றியம்ன்றது இன்னைக்கு. ஆனால் இது இந்திய ஒன்றியம் என்ற ஒரு பொருள் எப்படி வந்தது என்றால் 565 மன்னர் மாநிலங்களும் அன்று இந்தியாவிடம் சேர்ந்து கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்திய ஒன்றியம் என்பது. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த இந்த நன்மையான போக்கை கண்டித்து சத்திரிய மன்னர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். மகாராஜா ஹனுமன் சிங் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் போல நமக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினாலே அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள். அதன் பெயர் தான் ராம்பால் என்று அர்த்தமாகின்றது. 1857 அன்றைக்கு புரட்சி நடந்த அன்றைய வருஷமே. அதிலிருந்து ஒரு 3 வருடங்கள் கழித்து இந்த ராம்பால் என்கிற பெயர் மாற்றம் செய்கிறார்கள். அதுதான் சத்திரிய ஹிதகார்த்தி சபா என்ற பெயர் மாற்றம் வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 1897 ராஜா பல்வந்த் சிங் ஆஃப் அவகார், பல்வந்த் சிங் என்கின்ற அவகார் மன்னர் மாநிலத்தை சேர்ந்த மன்னரும், அதே போன்று மகாராஜா உதய் பிரதாப் சிங் என்கின்ற பிங்கா என்கின்ற மன்னர் மாநிலத்தை சேர்ந்த மன்னரும், அதே போன்று மகாராஜா உமாராவ் சிங் என்கின்றவர் கோட்லா என்கின்ற மன்னர் மாநிலத்தை சேர்ந்த மகாராஜாவும் மூவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சத்திரிய அமைப்புக்கு மறுபடியும் ஒரு பெயர் மாற்றம் செய்கின்றார்கள். அதன் பெயர் தான் அகில பாரதிய சத்திரிய மகாசபா என்று உருவாகின்றது 1897. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு நமக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படி இருக்கையிலே அவங்களுக்கு நமக்கு மட்டும் அந்த சத்திரியன்ற உணர்வு எப்படி இருக்குது என்கின்றதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவங்க அன்னைக்கு அகில பாரத சத்திரிய மகாசபாவை 1897 வட இந்தியாவிலே நிறுவுகின்றார்கள். அதே ஆண்டு 1896 ராஜா கோபால் நாயக்கர் அவர்களால் ராயபுரத்திலே வீரமணி சத்திரிய மகாசங்கம் என்பது துவங்கப்படுகின்றது. அப்படி அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது, நமக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது. ஆனால் மொழியிலே நாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். பட் ஆனால் சத்திரியன் என்ற உணர்வு அவர்களுக்கும் நமக்கும் ஒன்றே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அனைத்து ராஜபுத்திரர்களுக்கும், அனைத்து சூரிய வம்ச, சந்திர வம்ச, அக்னி வம்ச சத்திரியர்கள் அனைவருக்கும் இந்தியா முழுவதும் உள்ள சத்திரியர்களை ஒரு பொருளிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சபாவாக நமக்கு அன்றிலிருந்து இன்று வரும் இருக்கின்ற ஒரே ஒரு அமைப்பு அகில பாரத சத்திரிய மகாசபா தான். இன்னைக்கு நாம் ஏதோ சொன்னோம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இது வரலாற்று உண்மை. நீங்கள் படித்தோம்னா உங்களுக்கு மேலும் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு அகில பாரத சத்திரிய மகாசபா நீங்கள் தேவையே பார்க்கலாம். இதுதான் நம்ம உண்மை. சத்திரியர்கள் என்று நாம் பார்க்க போனால் 3 விதமான சத்திரியர்கள் இருக்கின்றார்கள். சூரிய வம்ச சத்திரியர்கள், சூரிய குலத்திலிருந்து பிறந்து வந்ததாக சொல்கின்ற சூரிய வம்ச சத்திரியர்கள். கடவுள் ராமபிரான் அவர்கள் சூரிய வம்ச சத்திரியர், தசரத மகாராஜாவுடைய புத்திரர். இதுக்குண்டான இதிகாசம் தான் ராமாயணம். அதே போன்று சந்திரகுல சத்திரியர்கள் என்று உள்ளார்கள். அவர்கள் சந்திரனிலிருந்து உருவாகி வந்த வம்சத்தில் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்றால் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். அதிலே அதுக்குண்டான இதிகாசம் தான் மகாபாரதம். அதே போன்று அக்னிகுல சத்திரியர்களாக இருக்கின்றார்கள். அக்னியிலிருந்து உதித்ததாக போட்டுக்கொள்ளக்கூடிய சத்திரியர்கள் அக்னி வம்ச சத்திரியர்களாக இருக்கிறார்கள். அப்படி உதித்தவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அக்னிகுல சத்திரியர்களாக நாம் அறியப்படுகின்றோம். அதனுடைய புராணம் தான் அக்னி புராணம் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ சத்திரியர்களுடைய வழிதோன்றல் என்று நாம் பார்க்கும்பொழுது சூரிய, சந்திரர், அக்னிகுல சத்திரியர்களாக நாம் அறியப்படுகின்ற இந்த 3 சத்திரியர்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு சபா தான் அகில பாரதிய சத்திரிய மகாசபா. உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஏன் என்று நாம் இந்த இந்தியா முழுக்க இருக்கிற சத்திரியர்களை நாம் பார்க்கின்றோம் என்றால், நம் தமிழ்நாட்டு வரலாறு உங்கள் அனைவருக்குமே அறிந்தவை. அவை நான் ஒரு குறிப்பிட்ட சுருக்கமாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
தமிழகத்திலே சத்திரியர்கள் என்றால் உங்களுக்கு முதலில் ஞாபகம் வந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவ அதனுடைய சாம்ராஜ்யம். சேரர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். சேரர்களிலே நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். நெடுஞ்சேரலாதன் என்பவர் இமயவரை சென்று தன்னுடைய சேரர் கொடியை நாட்டிவிட்டு வந்தவர். அவர் நெடுஞ்சேரலாதன் நாம் படிக்கின்றோம். அதே போன்று அவர் சேரர்கள் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அதே போன்று சோழர்கள் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதியை மையமாக கொண்டு ஆண்டவர்கள் சோழர்கள். அவர்களிலே கரிகால சோழனை பற்றி நன்றாக தெரியும், ராஜராஜ சோழனை பற்றி தெரியும், ராஜேந்திர சோழனை பற்றி தெரிந்திருக்கும். உறையூர் என்பதை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். இவர்கள் குடைவோலை முறை என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு வரக்கூடிய இந்திய தேர்தல் முறையை குடையோலை முறை என்ற ஒரு முறையை பின்பற்றி தேர்தலுக்கு வரக்கூடிய முறையை அறிமுகப்படுத்துகிறார்கள் சத்திரியர்கள் என்று சொன்னால் அது மிகையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாண்டியர்கள் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் பாண்டியர்கள். இவர்களிலே மலையாளமானத்து சேருகின்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள். இதையெல்லாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக தமிழக சத்திரியர்களை பற்றி உங்களுக்கு ஒரு மேம்போக்காக நாங்கள் ஞாபகப்படுத்தி வருகின்றோம். பல்லவர்களை பற்றி நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் பல்லவர்கள். சிம்ம விஷ்ணு என்பவர்களுடைய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தார். அதன் பிறகு அரசவர்ம பொருளை தெரியும், மகேந்திரவர்ம பொருளை பற்றியும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இப்படி தமிழகத்தில் மட்டும்தான் சத்திரியர்கள் இருந்தார்கள், ஆட்சி புரிந்தார்கள் என்றால் இல்லை. இந்தியா மட்டும் இருக்கின்ற சத்திரியர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் தான் அகில பாரதிய சத்திய மகாசபா. சரி, தமிழகத்தில் உள்ள சத்திரியர்களை நாம் பார்த்தோம். இனி வட இந்தியாவில் உள்ள சத்திரியர்கள் அவர்களுடைய பெருமையும் மொத்தமாக சத்திரியர்களுடைய பெருமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாம் அப்படி என்று பார்க்க போனால் கிமு 3500 வருடங்களுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது இன்றையிலிருந்து சுமார் 5500 வருஷங்களுக்கு முன்பாக வேத காலம் என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த வேத காலத்திலே பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்கின்ற கோட்பாட்டின் வழியாக நாட்டை காக்கின்ற ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டு வருபவர் தான் சத்திரியர். அவர்கள் 3 விதமான யாகங்களை நடத்தினார்கள். ராஜசூய யாகம் என்றால் ஒரு சத்திரியனாக கேட்டவன் தான் வலிமை பெற வேண்டி நடத்துகின்ற ஒரு யாகம் தான் ராஜசூய யாகம் என்பது. அதே போன்று அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் என்றால் ஒரு குதிரையை வைத்து அந்த குதிரையை செலுத்தி அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் சென்று வருகின்றதோ அந்த நிலவரங்கள் அனைத்துமே தனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டவர்கள் கொண்டாடக்கூடிய உரிமை பெற்றவர்களாக அந்த சத்திரியர்கள் விளங்கினார்கள். அதே போன்று கஜபய யாகம் என்று ஒன்று நடத்தினார். அது என்னவென்றால் இன்று தேர்தல்களிடையே போட்டியை நடத்தி அந்த மாதிரியான யாகத்தையும் கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதே போன்று ஒரு காலத்திலேயே 330 கிறிஸ்துவிற்கு முன்பாக 330 என்று மாக்சிடோனியாவின் இளவரசர், மாக்சிடோனியாவின் அரசர் பிலிப் அவர்களுடைய மைந்தர் அலெக்சாண்டர் என்பவர். அலெக்சாண்டர் யார் என்றால் மாவீரன் அலெக்சாண்டர் என்று நாம் படித்திருப்போம். அவர் அரசியல் அறிவியல் என்கின்ற கோட்பாட்டிற்கு மேதையான அரிஸ்டாட்டிலுடைய நேரடி சீடர் ஆகும். அவர் அரசியல் அறிவியலுடைய மேதை அரிஸ்டாட்டிலுடைய சீடர் இந்தியாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி உலகம் ஃபுல்லாக வென்றவர் அலெக்சாண்டர் நல்லா கேள்விப்பட்டோம். இந்தியாவின் பக்கம் தன்னுடைய இலக்கிய எண்ணத்தினை செலுத்தி இந்தியாவில் பாடும் பழமும் தேர்ந்து கொண்ட நாடு என்று அறிஞப்பட்டவையால் அவர் மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிடத்திலே போர் செய்து படையெடுத்து வருகின்றார். அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டரை ஜீலம் நதிக்கரையிலே ஒரு சத்திரியனாகப்பட்டவன் இருக்கின்றான். அவன் தான் கிங் போரஸ் என்று நாம் படிக்கின்றோம். புருஷோத்தம், தமிழிலே புருஷோத்தம். அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டரை இந்த ஜீலம் நதிக்கரையிலே இந்த பக்கம் அலெக்சாண்டர் இருக்கின்றார், இந்த பக்கம் போரஸ் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றார். ஒரு வாரமாக அந்த நதிக்கரையை தாண்ட முடியவில்லை அலெக்சாண்டரால். சில சூழ்ச்சிகளுக்கு அப்பால் அந்த நதிக்கரையை தாண்டி வந்து கிங் போரஸ் அவர்களை
சிறைபிடித்து வருகின்றார் அலெக்சாண்டர். அப்பொழுது அந்த போரசிடம் அலெக்சாண்டர் கேட்கின்றார், நீ நன்றாக அகப்பட்டு விட்டாய், உனக்கு தற்போது என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், நான் இந்த பிரதேசத்துடைய அரசன், நான் உன்னிடம் அகப்பட்டாலும் நீ என்னை அரசனாகத்தான் நடத்த வேண்டும், ட்ரீட் மீ அஸ் அ கிங் என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்சுரம் படைத்தவர்கள் தான் சத்திரியர்கள். வீழ்கின்ற நிலை வருபவர்களும் கூட அந்த தனக்குண்டான ஒரு அடையாளத்தை மறுக்க புரிந்தவர்கள் தான் சத்திரியர்கள். அதே போன்று கௌதம புத்தர் என்று நாம் பார்க்கின்றோம். நேபாளத்திலே கபிலவஸ்துவிலே லும்பினி பூங்காவனத்திலே பிறந்தவர் தான் சித்தார்த்தர் என்று சொல்லக்கூடிய கௌதம புத்தர். அவர் குறிப்பிட்ட ஒரு 32, 33, 35 வருடங்கள் வரை அந்தவனத்திலே ராஜபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். அவர்களுக்கு வெளியுலகம் தெரியாது. அப்போது ஒரு நாள் என்னுடைய மதுள் சுவரை தாண்டி பார்க்கின்றார். ஒரு நோயுற்ற கிழவன், ஒரு அந்தணன், ஒரு நோயுற்ற ஒரு பிணம் செல்வதை பார்க்கின்றார். இதை பார்த்துவிட்டு நாம் ஏதோ ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்கின்றோம், இது நல்ல வாழ்க்கை, வெளியுலகம் வேறானது என்று எண்ணி தன்னுடைய பயணத்தை தேடி அலைகின்றார். ஒரு ரோட்டிலே வைத்தியகாரன் பிச்சைக்காரன் போல இந்தியா முழுக்கவும் சுற்றி வருகின்றார். அன்று போத்கயாவின் இடத்திலே அவருக்கு போதி மரத்தடியிலே ஞானம் கிடைக்கின்றது. அவர் தன்னுடைய அனுபவத்தினை 8 வழி பாதைகளாக, 8 fold paths என்று சொல்லக்கூடிய 8 வழி பாதைகளாக நமக்கு அருள்கின்றார். அதை தான் ரைட் தாட், ரைட் பிலீஃப், நல்ல செய்கை, நல்ல பிலீஃப், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லிவிங், எஃபர்ட்ஸ், நாலேஜ், மெடிடேஷன் என்று 8 வழி பாதைகளை நமக்கு தருகின்றார். எந்த ஒரு ராஜபோக வாழ்க்கை மேற்கொள்கின்ற எந்த ஒரு பதவியில் இருக்கிறோம்னாவது மக்களுக்காக வீதிக்கு வந்து வைத்தியகாரன் போல பிச்சைக்காரன் போல போயிட்டு இன்னைக்கு மக்களுக்காக 8 வழி பாதைகளை சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? சத்திரினால் மட்டும்தான் ராஜபோக வாழ்க்கையை விழுத்து மக்களுக்காக பணியாற்ற முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவர் மட்டுமல்லாமல் வர்த்தமான மகாவீரர் என்று பார்க்கின்றோமே, வர்த்தமான் அவர் இதே போன்று ஒரு சத்திரிய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தன்னுடைய 35வது வயதிலே புறவரம் கொண்டு இதே போன்று ரோட்டிலே வைத்தியகாரம் போல பிச்சைக்காரம் போல பிரிந்து ஊரெல்லாம் திரிந்து அவருக்கு ஞானம் பெற்று அவரும் நமக்கு 3 முத்தான கோட்பாடுகளை அறிவிக்கின்றார். அதுதான் ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கான்டெக்ட் அண்ட் ஆக்ஷன். நல்ல சிந்தனை, நல்ல நம்பிக்கை, நல்ல குணாதிசயங்கள் மற்றும் செய்கைகள் என்று நமக்கு தருகின்றார். இந்த சத்திரியனும் என்ன செய்கின்றான்? தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை விழுந்து மக்களுக்காக வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக போராடுகின்ற தன்மை இன்னைக்கு சத்திரியனுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களால் தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை விழுந்து வந்து மக்களோட மக்களாக இருந்து தன்னுடைய நல்ல எண்ணங்களை சொல்றவங்க இருக்காங்களா? யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மகத்தானவர்கள் தான் சத்திரியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் சுமார் 261 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆண்டிலே இந்தியாவை ஆட்சி புரிகின்றார்கள் மௌரிய பேரரசு. அதிலே அசோகர், சாம்ராட் அசோகா என்று நாம் பார்த்திருப்போம். அசோகர் தான் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கிருஷ்ணா கோதாவரி படுகை வரை நிலங்களை, இந்திய துணைக்கண்டத்தை முதலில் ஆட்சி, இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்த முதலில் இந்திய துணைக்கண்டத்தை ஆட்சி புரிந்த மன்னர் யார்? சத்திரியன் சாம்ராட் அசோகர் என்று கூறுவார். அவர் இந்தியா முழுக்க தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே என்ன செய்கின்றார்? திக்விஜயம் மேற்கொள்கின்றார். திக்விஜயம் எனப்படுவது யாரெனில், ஒரு சத்திரியனாகப்பட்டவன், ஒரு அரசனாகப்பட்டவன் 8 திசைக்கும் சென்று தன்னுடைய சேனைகளை திரட்டி போர் புரிந்து நிலபுலங்களை பறித்து ஆட்சி செலுத்த வேண்டும். அதுதான் திக்விஜயம் எனப்படுவது. அப்படிப்பட்ட திக்விஜயத்திலே மேற்கொண்டிருந்த அசோகராகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? கலிங்கத்து போரை சந்திக்கின்றார். அந்த கலிங்கத்து போரிலே அன்று நாள் இரவு அவர் பொதுவாக நடைமுறை சென்று பார்க்கின்றார். மனித உடல்களும் மாமிச உடல்களும் மொத்த புனல் வாழைகளும் பேசுகின்ற அந்த போர்களிலே
இதையெல்லாம் பார்த்த மாவீரன் சத்திரியன் சாம்ராட் அசோகர், நான் வெறும் பாதகத்தை செய்திருக்கின்றேன், இது போன்று இதுமேல் இன்னொரு வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்று சொல்லி திக்விஜயம் மேற்கொண்டிருந்த சத்திரியன் சாம்ராட் அசோகன் என்ன செய்கின்றார்? அந்த திக்விஜயத்தை விடுத்து தர்ம விஜயத்துக்கு மாறுகின்றார். இனிமேல் தர்ம விஜயத்தில் நான் அகிம்சையே நான் கடைபிடிப்பேன், நான் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வேன், நல்ல ஒரு அரசாக நான் இருப்பேன் என்று தன்னுடைய திக்விஜயத்தை மேற்கொண்டிருந்த சாம்ராட் அசோகர் அதை விடுத்து தர்ம விஜயத்திலே நியாயத்தின் பக்கமே மக்களுக்கு அமைதி 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 என்று அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய சத்திரியன் மக்களுக்காகத்தானே தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார். ஒரு எப்பேற்பட்ட கொள்கையாக இருந்தாலும் மக்களுக்காக மாற்றிக்கொண்டுகின்ற ஒரு தன்மை சத்திரியர்களுக்கே உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நமக்கு சாம்ராட் அசோகர் சத்திரியன் நமக்கு கொடுத்திருக்கின்ற என்னென்ன கொடுத்திருக்கின்றார் என்றால், இன்று இந்திய அரசாங்கத்தில் நாம் பார்க்கின்றோமே, நான்முக சின்னம், சாரநாத் பில்லர் என்று சொல்லக்கூடிய அசோக சின்னம், அந்த சின்னத்தை நமக்கு கொடுத்தவர் சத்திரியனாகத்தான் இருக்கின்றார். அதே போன்று மூவர்ண கொடியை பார்க்கின்றோமே, பட்டொலி வீசி பார்க்கின்றது இந்திய தேசிய கொடி, அதிலே நடுப்புற இருக்கின்ற தர்ம சக்கரம், அசோக சக்கரம், அதையும் கொடுத்தது சாம்ராட் அசோகர் இருக்கின்ற சத்திரியன் தான் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு. இதுவரை நீங்கள் யாராலும் இந்திய கொடியை பார்த்துக்கிட்டு அது நடுவில் இருக்கிற அந்த அசோக சக்கரம் சத்திரியனுக்கு நம்மளுக்கு நீங்கள் நினைச்சிருந்தா நினைச்சது எல்லாம் சொல்லி புரிய வைக்கின்ற அதே மாதிரி இந்திய அரசுடைய நான்முக சிங்கம் இருக்கிறது, அதையும் சத்திரியன் தானே கொடுத்திருக்கின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். எல்லாம் வந்து பண்ணால் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டா அவங்க வந்து பார்த்தா சத்திரியனாலே அந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது, எரியுது நிறைய பேருக்கு. அதனால் ஏன் எரியுதுன்னா, சத்திரியன் வந்து அள்ளி அள்ளி வாரி வாரி இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய தன்னால் முடிந்தவர்களை செய்த சத்திரியன் இல்லைன்னா நாட்டு வரலாறே கிடையாது, இந்திய வரலாறே கிடையாது. அதை நீங்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாமல் இவர் காலகட்டத்தில் தான் சாணக்கியர் அஸ்தசாஸ்திரம் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறார். இந்தியாவின் அரசியல் அறிவியலுக்கு அடித்தளமாக இருக்கின்ற அர்த்தசாஸ்திரம் என்கின்ற நூலை சாணக்கியர் இவர் காலகட்டத்தில் தான் எழுதியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அசோகர் இந்தியாவுக்கு இன்னைக்கு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை விட்டு கேட்கறது, இது பண்ணுறது, யார் என்ன பண்ணுறது, உளவுத்துறை. இந்த உளவுத்துறைக்கு இந்தியாவிலே முதலில் அடித்தளமிட்டவன் ஒரு சத்திரியன் அசோக மன்னன் தான். இது அத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு தான் அகில பாரதிய சுப்ரீம் சபா என்கின்ற சத்திரிய அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் 1100களிலே இந்தியாவிலே வட இந்தியாவிலே ராஜபுத்திரர்கள் என்கின்ற வம்சத்தினர் சத்திரியர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இதே சூரிய சந்திர அக்னிகுலத்து சத்திரியர்கள். இவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் என்றால், சௌகான் என்கின்ற பேரிலே அஜ்மர் என்கின்ற இடத்தில் இருக்கின்றார்கள். சந்தேலாஸ் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட சத்திரியர்கள் பண்டல்கண்ட் என்கின்ற நிலப்பரப்பில் இருந்திருக்கின்றார்கள். பார்பராஸ் என்று சொல்லக்கூடிய சத்திரியர்கள் மால்வா என்ற பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள். வாலாஸ் என்கின்ற சத்திரியர்கள் வங்காள பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள். காந்தலாஸ் என்கின்ற சத்திரியர்கள் கனூஜன் என்ற இடத்திலே இருந்திருக்கின்றார்கள். சோமரஸ் என்கின்ற சத்திரியர்கள் டெல்லியிலே ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள், குஜராத்திலே ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சத்திரியர்கள் நம்முடைய சத்திரிய வம்சமானது இந்திய நிலப்பரப்பிலே குஜராத், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் என்கிற பகுதிகளிலே இந்த பகுதியெல்லாம் நான் சொன்ன இடத்துல தான் வரும். இங்கே பகுதியெல்லாம் சத்திரியர்கள் நான் இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அதுதான் அகில பாரத சுப்ரீம் சபா. என்னவோ தமிழ்நாட்டில் மட்டும் நாம தான் சத்திரியர்கள் உணர முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. இருப்பினும் அங்கே இருக்கிறவங்க நான் சத்திரியன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் வீர வன்னியர் மட்டும்தான் நான் சத்திரியன் என்று எழுதுவோமா மாறிலே கையை வெட்டு தோல்வி நடத்துகின்றான் என்றால் அந்த பெருமையாகப்பட்டது சத்திரியன் என்கின்ற வர்க்கத்தினர் நாம் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை இந்தியாவுடன் முதல் ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரத சுப்ரீம் சபா. அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ராஜபுத்திரர்கள் எப்படியெல்லாம் இந்தியாவினுடைய வரலாற்றிற்கு இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், 1191 நன்றாக தெரியும் உங்களுக்கு, வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். முகமது கஜினி என்பவர் மேற்கத்திய இந்த ராஜபுத்திரர்கள் யார் என்றால், மேற்கத்திய படையெடுப்புகள் என்று சொல்லக்கூடிய அராபிய படையெடுப்புகள், பர்சிய படையெடுப்புகள், ஆப்கானிய படையெடுப்புகளை சீன பெருஞ்சோர் போல
இந்திய பெருஞ்சொல்வர்களாக இருந்து தடுத்து நிறுத்தியவர்கள் தான் இந்த ராஜபுத்திரர்கள். அவர்கள் அங்கு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அவர்கள் உள்ளே நேரம் யாரை கேட்பாங்க, நம்ம கேட்போம். நாம சேர சோழ பாண்டியர்களாக ஆண்டோம் என்றுதான் உண்மைதான். அதுதான் அது ஒரு காலம். பின்காலகட்டத்திலே இவர்கள் இந்திய பெருஞ்சோராக இருந்து அந்த வடமேற்கிலே தடுக்கவில்லை என்றால் நேரடியாக அந்த படைவர்கள் நம்மிடத்திலே வந்திருக்கும் என்றுதான். அப்போ இங்க இருக்கிற சத்திரியனை காப்பாற்றுறதுக்காக அங்க இருக்க சத்திரியை வந்து பார்த்தா இந்தியாவுடைய பெருஞ்சோரா நின்றாங்கிறது தானே உண்மை. அப்பேற்பட்ட சத்திரியர்கள் தான் இந்த ராஜபுத்திரர்கள். அவர்கள் எப்படியெல்லாம் இந்தியாவிலே தடுத்து நிறுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், முகமது கோரி என்பவர் 1891 இந்தியாவிலே படையெடுத்து வருகின்றார். பேட்டில் ஆஃப் தரின் என்கின்ற போரிலே பிருத்திவிராஜ் சௌகான் எனப்படுகின்ற இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பிருத்திவிராஜ் சௌகான் வரலாற்றில் பிருத்திவிராஜ் சௌகான் என்னுடைய ராஜபுத்திர சத்திரியன் என்ன பண்ணுகின்றான், முகமது கோரியை பேட்டில் ஆஃப் தரின் என்றிலே தோற்கடித்து வீழ்த்துகின்றான். அரணாக நமக்கு நின்றிருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று டெல்லியினுடைய சுல்தானாக இருந்தவன் தான் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி என்கின்ற டெல்லியின் சுல்தானை ராஜா ரத்தன் சிங், நீங்கள் எல்லாம் பத்மாவதி பார்த்திருப்பீங்களே, பத்மாவதி என்கின்ற ஹிந்தி படம். அந்த படத்திலே ராஜா ரத்தன் சிங் என்பவர் தான் டெல்லியினுடைய சுல்தானை எதிர்த்து போரிலே வீழ்த்துகின்றார். அந்த மேவார் கோட்டையை கைப்பற்றுகின்ற போரிலே அந்த படத்தில் தான் இந்த சத்திரியர்கள் ராஜா ரத்தன் சிங் என்கின்ற மேவார் பகுதியை சார்ந்த சத்திரியர்கள் அக்னி வம்சத்தில் இருக்கிற அந்த அக்னிகுல சத்திரியர்களாக இருக்கவே அதனுடைய மங்கையர் தம்பி எல்லாரும் உட்காருங்கப்பா, தம்பி எல்லாரும் உட்காருங்க, ஒருத்தர் யாராவது போங்க, ஒருத்தர் வந்து போங்க. நீங்க நம்ம வந்து கதை சொல்லல, உங்களுக்கு உணர்வு இல்லை. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு நீங்க சொல்றதுக்கு நாட்டில் ஆள் கிடையாது. உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்க, அங்க இருந்தவன் சொல்ல மாட்டான். அங்க வந்து சத்திரியோட பெருமையை பள்ளிக்கூடம் பேசாது, கல்லூரிகள் பேசாது. ஏன் பேசாது தெரியுமா? உங்களுடைய புத்தகத்துல முதல் பேஜை திறந்த உடனே என்ன போட்டிருக்கோம்? தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்கிற அந்த கோட்பாடு இருக்கு. அந்த அடிப்படையில் அங்கே பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் அங்கே செயல்படுகின்ற காரணத்தினால் அது உண்மையான கொள்கை தான். அந்த கொள்கையை காப்பாற்றுகின்ற அந்த பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் சத்தியனுடைய பெருமையை பேசவே பேசாது. அதற்காக தான் நம்ம வந்து பேசிக்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அதுக்காக தான் பேசியிருக்கோம். நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் கதை சொல்ல வட சொல்ல, இது சத்திரியர்களோட வரலாறு. இந்தியாவை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்றால் சத்திரியர்களுடைய அந்த காணிக்கை இல்லாமல் இங்க எதுவும் நடந்ததில்லை. இந்தியாவுடைய ஆட்சி, நிர்வாகம், அரசியல் அனைத்துமே நான் இன்னும் சொல்ல போறேன், பாருங்க, கேளு. அதே போன்று இந்த டெல்லியின் சுல்தான் அலாவுதீன் கில்ஜியை எதிர்த்து போரிட்ட சத்திரியன் தான் ராஜா ரத்தன் சிங். அவர்களுடைய மங்கையினர், அவருடைய ராணியர் அனைவருமே அக்னிகுலத்து சத்திரியர்களாக, அக்னியில் பிறந்த சத்திரியர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவருமே போய் ஜவஹர் என்று சொல்லக்கூடிய அக்னி பிரவேசம் செய்து இறந்து போனார். இது வீரத்தின் மாண்பை குறிக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வீரமிக்க சமுதாயம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று டெல்லியினுடைய பாட்ஷாவாக இருந்தவர் தான் அக்பர். வரலாறு இதிலே மேவார் கோட்டையை கைப்பற்றுகின்ற போரிலே ராஜா மகாராணா பிரதாப் என்பவர் அக்பரினுடைய படைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி சென்று பெரும் வரலாற்றை படைத்திருக்கிறவர் தான் மகாராணா பிரதாப் என்று பார்க்கின்றோம். நாம் ஏதோ கட்டுக்கதைகள், புராண கதைகள் இல்ல, நடந்த உண்மைகள், வரலாற்று புத்தகங்கள் சாட்சி. நீங்க எங்க வேணாலும் போய் சரி கேட்டுவீங்க, நான் சொல்றது உண்மை. இப்பேற்பட்ட பராக்கிரம செயல்களையும் வரலாற்றினர்களையும் செய்த சத்திரியர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும், அது வேற முழுமையா வரும். இப்படி இருந்தார்கள். இப்படி இருந்த சத்திரியர்கள் மத்தியில மகாராஷ்டிராவிலே ஒரு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட
ஒரு சமுதாயத்திலே பிறந்த ஒரு இளைஞன் ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்காக அந்த அந்த நாட்டினுடைய மகாராஜாவாக கருதக்கூடியவர் பரோடா என்னும் மன்னர் மாநிலத்திற்கு கீழே வருகின்றது. நான் சொல்கின்றேன், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இந்தியா 565 மன்னர் மாநிலத்திலிருந்து 572 மன்னர் மாநிலங்கள் வரை இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தன. அத்தனை மன்னர் மாநிலத்தையும் ஆண்டவன் யாரு? சத்திரி. 565 572 மன்னர் மாநிலங்கள் வரைக்கும் ஆட்சி புரிந்தவர்கள் சத்திரியர்களே. இதை இன்னைக்கு எந்த காலையில சொல்லி தருவோம்? எந்த காலையில சொல்லி தருவாங்க? எந்த ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க? எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன் சொல்லி தர மாட்டாங்க? நாங்கள் என்ன தடுக்கும்? சொல்லித்தரவனுடைய என்ன வந்து தடுக்கும்? காடு வெட்டி கூட சொல்லுவாரு. என்ன தடுக்குது? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதனால அப்பேற்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலே, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே, ஒரு மகர் இனத்திலே, மகர் சமுதாயத்திலே பிறந்த ஒரு இளைஞனுக்கு அந்த பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் என்கின்ற மன்னர் தன்னுடைய கஜானாவில் இருந்து, மன்னர் மாநில கஜானாவில் இருந்து பொருட்செலவை எடுத்துக் கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே படிக்க வைக்கின்றார். அந்த ராஜா அனுப்பி படிக்க வைத்த சத்திரிய ராஜா மகாராஜா பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் என்கின்ற சத்திரிய மன்னர் அனுப்பி படிக்க வைத்த அந்த இளைஞன் தான் அம்பேத்கர். எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? இன்னைக்கு அம்பேத்கரை வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது உங்களுக்கு தெரியல? தெரியல. இந்த அம்பேத்கர் என்ற ஆளுமையை உருவாக்கி கொடுத்தவன் யார்? யார்? சத்திரியமான படிக்க வச்சிருக்கான். சாயாஜிராவ் கெய்க்வாட் மன்னர் இங்க இருந்து இங்கிலாந்திற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே படிக்க வைக்கின்றார். அதற்கு இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கோலாப்பூர் என்கின்ற மன்னர் மாநிலத்தை சேர்ந்த கோலாப்பூரின் மன்னர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா என்பவர். அவருடைய பேரை முழுசா நீங்க கவனிக்கணும். இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா என்பவர் தான் இஸ் ஹைனஸ் சத்திரியான்றது அவருடைய பட்ட பேரு. கோலாப்பூர் மன்னருடைய பட்ட பேர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா என்பவர் என்ன பண்ணுகின்றாரு? நீங்கள் பரோடாவின் மன்னர், நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பீங்க, நான் இவரை இங்கிலாந்துக்கே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்தவர். இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வைத்தவர். பாரிஸ்டர் அட் லா என்று சொல்லக்கூடிய பாரிஸ்டர் அட் லா என்ற பட்டத்தை, எம்ஏவையும் பாரிஸ்டர் அட் லாவையும் படிக்க வைத்த பெருமை கோலாப்பூரின் மன்னர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜாவுக்கு தான் இருக்கு. அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் என்கின்றவரை ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆளுமையை இவரை வைத்து பெரும் அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. இவரை அமெரிக்காவுக்கு அனுப்பியவன் ஒரு சத்திரியன், இங்கிலாந்திற்கு அனுப்பியவன் ஒரு சத்திரியன். இது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? இது தெரியாதவங்க ஒவ்வொரு ஊர் பகுதியிலும் வந்து ஒரு பெரும் பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு நம்மளால பேச முடியல. கேட்டா எங்க ஐயாவே சொல்லிட்டு இந்த ஐயா எப்படி உருவானாரு? அதுக்கு நமக்கு எப்படி உருவானாரு? கத்திரியா தான் படிக்க வச்சிருக்காங்க. போது உங்களுக்கு தெரியுமா? நம்ம படிக்காத கூட்டமாவே எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இது தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஒருத்தர் அனுப்பி படிக்க வைக்கிறார், இங்கிலாந்துக்கு ஒரு அனுப்பி ஒருத்தர் படிக்க வைக்கிறார். சத்திரியன், ரெண்டு பேருமே சத்திரியர்கள் என்றால் அந்த இரண்டு சத்திரிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய அரசியலானது. அப்படி பரோடாவின் மன்னர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாயாஜிராவ் கெய்க்வாட் மன்னர், அவர் எப்பேற்பட்டவர் என்று நாம் படித்தாகவே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் பரோடாவின் மன்னராக மராத்தா சமுதாயத்திலிருந்து வந்தவர், சத்திரியர். அவர் 1875 பரோடாவின் மன்னராக மணிமுடி சூட்டிக் கொண்டார். இவர் தன்னுடைய மன்னர் மாநிலத்திலே கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், நீதித்துறையிலே சில ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். விவசாயத்துறை மற்றும் சமூகத்திலே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குழந்தை திருமணங்களை ஒழித்தார். தீண்டாமையை ஒழித்தவன் யார்? நம்முடைய சத்திரியன். பரோடாவின் மன்னர் மாநிலத்திலே முதலாக தீண்டாமை எனக்கூடிய ஒன்றை ஒழித்தவன் யார்? சத்திரியனாக தான் இருக்கின்றான். நேற்று மகாத்மாவுடைய காந்தி அவர்களுடைய பிறந்தார்.
நேற்று மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் என்று 1934 காந்தி அவர்கள் பரோடாவின் மன்னரை உங்கள் மன்னர் மாநிலத்திலே தீண்டாமையின் ஒழிக்கப்பட்டது என்று நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நான் மதிக்கின்றேன், அதற்காக உங்களுக்காக நான் தலைவருகிறேன் என்று மகாத்மா காந்தி இருக்கிறே அவருடைய சத்திரிய மகாராஜனை வாழ்த்திருக்கின்றதுதான் உண்மை. இன்னைக்கு தீண்டாமை யாரும் ஒழிக்கிறார்? நம்ம அரசாங்கம் இன்னைக்கு ஒழிச்சிருக்கு. பரோடாவின் மன்னர் சத்திரியன் தான் இதுக்கு புள்ள சொல்லி போட்டுக்கலாம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்லாமல் பேங்க் ஆஃப் பரோடா என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடாவை 1908 நிறுவியவர் பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கைக்வாட். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பரோடாவின் மன்னர் மாநிலத்திலே அடிப்படை கண்டிப்பான மற்றும் இலவச கல்வியை 1906 நிறுவியவர் தான் நம்முடைய மன்னர் சத்திரியர். இன்னைக்கு 2001 தான் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா அனைவருக்குமே கல்வி இலவசம் என்று சொல்லி தீர்மானம் போட்டு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. 6லிருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி. அப்போ இலவச கல்வின்றத ஒன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே புள்ளியார் சொல்லி போட்டு துவங்கி வச்சது யாரு? சாயாஜிராவ் கைக்வாட் என்ற பரோடாவின் மன்னர் சத்திரியன் தானே. இதுதான் இந்தியாவுடைய திட்டங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டவன் சத்திரியனாக இருக்கின்றான்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதே போன்று அம்பேத்கர் என்கின்றவரை அமெரிக்காவுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அனுப்பி படிக்க வைத்தாரு. இவர் அங்கே போய் படிப்பாரு. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது போல மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 UK பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தினை மாதந்தோறும் இவருக்கு அங்கே படிக்கிறதுக்கு ஃபீஸ் மாதந்தோறும் கட்டியவன் பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கைக்வாட் என்கின்ற சத்திரியன் தானே. இவர் எப்படின்னா இன்னொரு பிரபு இருக்கிறார். அவர் அந்த பிரபு அந்த சத்திரியன் என்ன பண்ணாருன்னா இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சார்ல, அவர் யாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்கிலாந்துக்கு அனுப்பிய மகாராஜா சாது மைனஸ் சத்திரியா சாது மகாராஜா என்பவர் போன்ஸ்லே டைனாஸ்டி போன்ஸ்லே வம்சத்தை சார்ந்த மகாராஷ்டிரா பகுதியை சார்ந்தவர். அவர் 1900 கோலாப்பூரினுடைய மன்னராக முடிசூட்டி வருகின்றார். அவர் மராத்தா சமுதாயத்திலிருந்து வந்தவர். அவரை சத்ரபதி ராஜரிஷி என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர் சொல்லிட்டு அம்பேத்கரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அனுப்பி படிக்க வச்சாங்க. நீங்க சட்டம் எழுதுறதுக்கு இதுவே இருந்தது இல்லையா? அப்போ அதனால தான் இவர் பேர் ராஜரிஷி. இன்னைக்கு பாரிஸ்டர் லான்றது இங்கிலாந்துல படிச்சுட்டு வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் சட்டம் எழுதுறாரு அம்பேத்கர். இதுக்கு அம்பேத்கர் மட்டும்தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு காரணமானவரா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் காரணமா? அவரை படிக்க வச்ச சத்திரிய காரணம் இல்லையா? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இவர் வந்து எழுதிட்டா இவர் எழுதாத அர்த்தமா? இவர் அனுப்பி இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி படிக்க வச்ச சத்திரிய எழுதுனதா அர்த்தம் இல்லையா? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இவர் எப்படிப்பட்டவர்கள்? கோலாப்பூரினுடைய மன்னர் சைன சத்திரியா சாது மகாராஜா. இவர் உண்மையான ஜனநாயகவாதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் நல்ல ஒரு அரசாளர். முற்போக்கு சிந்தனைகளை கொண்டவர். இவர் அனைவருக்குமே கல்வி என்கின்ற அனைத்து சாதனைகளுக்குண்டான கல்வி என்று தன்னுடைய கோலாப்பூர் மன்னர் மாநிலத்திலே சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தியவர். இந்த சத்திரியன் என்ன பண்றான்? அனைவருக்குமே கல்வின்றான். அந்த சத்திரியன் சொன்னான் அனைவருக்குமே கல்வின்றான். அப்போ கல்வியை வந்து வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கோலாப்பூர் மன்னர் மாநிலத்திலே 50% இடஒதுக்கீடை தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 50% ரிசர்வேஷனை கொடுத்து இன்னைக்கு சொல்றோமே இடஒதுக்கீட்டுக்கு நான் தான் காவலர்னு தெரியுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தலித்திய தலைவர்கள் இடஒதுக்கீடுக்கு எங்களுக்கு ஐயா அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்தாங்க. என்ன இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் இந்த இடஒதுக்கீடு சமூக ரீதியெல்லாம் திராவிட எங்களோட உயிர் பிடிச்சிருக்காங்க. உண்மையில் பார்க்க போனால் இந்த இடஒதுக்கீடுக்கு கோலாப்பூர் மன்னர் மாநிலத்திலே ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 50% ரிசர்வேஷனை புள்ளியார் சொல்லி போட்டு கொண்டு வந்தவங்க யாரா இருக்கிறான்? சத்திரியனா இருக்கிறான். அதே மாதிரி பல ஸ்காலர்ஷிப் படிக்கின்ற மாணவர்களுக்கு பல ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து
சமத்துவம் என்கின்ற சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த சைன சத்திரியா சாகு மகாராஜா. அதே போன்று இன்னைக்கு பேசுறாங்களே அறிக்கிய தலைவர்கள் அங்கேயும் இங்கேயும் மேடை போட்டு கும்பல் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்களே, கூட்டம் போடுறாங்களே, மாநாடு போடுறாங்களே, எல்லாம் சீடி வராங்கன்றாங்களே. இது போல 1920 முதலாக இந்தியாவிலே ஒடுக்கப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு உண்டான முதல் மாநாட்டினை அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்பட்டு அந்த மாநாட்டினை தலைமை தாங்கி நடத்தியவன் தான் இந்த சைன சத்திரியா சாகு மகாராஜன். தலைமையில் தான் இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான முதல் மாநாடு நடந்தது. மறுக்க முடியுமா? இந்த சத்திரிகளை இன்னைக்கு சத்திரியனா எரியுது, பண்றாங்க, ஜாதி வெறின்றாங்க. என்னங்க ஏங்க, எங்க தலைமையில தாங்க, எங்க தலைமையில நடந்த ஆட்சியில தாங்க சமத்துவத்தை நாங்க நிறைவேற்றி நிலைநாட்டியிருக்கோம். 50% நிறைவேற்றிருக்கோம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முதல் மாநாடு நடத்தி நாங்கள் நடத்திருக்கோம். நீங்க போய் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதே போன்று அம்பேத்கர் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே 200 அடுத்த வார செலவுக்கு காசு இல்லாததால அன்னைக்கும் வந்து பார்த்தா ஒரு கடிதம் எழுதியிருந்தார். சைனஸ் மகாராஜா, கோலாப்பூரி மன்னர் சைன சத்திரியா சாகு மகாராஜா அவர்களே, எனக்கு அடுத்த வார செலவுக்கு ஒரு 200 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸை நீங்கள் அனுப்பியிருந்தால் என்னுடைய அடுத்த வார செலவிற்கு அது சரியாக இருக்கும் என்று எழுதுகின்றார். அப்பொழுதும் அங்கே இங்கிலாந்திலே பாரட்லா என்ற சட்ட படிப்பு படித்திருக்கும் பொழுது அப்பொழுது தன்னுடைய செலவினங்களுக்காக கதவு தட்டுறவங்க யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறாரு? அம்பேத்கர் அங்கிருந்து இங்க லெட்டர் எழுதி போறாரு. யார் எழுதி போறாரு? தன்னுடைய தகப்பனாருக்கா? தன்னுடைய தகப்பனாருக்கா? தன்னுடைய உற்றாருக்கா? உதவிக்கா? தன்னுடைய சொந்தக்காரருக்கா? தன்னுடைய ஜாதிகாரருக்கா? யார் எழுதி போறாரு? இது சைன சத்திரியா சாகு மகாராஜா என்ற கோலாப்பூரி மன்னர் சத்திரியர்கள். இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இவர் அங்கிருந்து வந்துட்டு மூக் நாயக் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்துகின்றார். அந்த பத்திரிகை துவங்குவதற்காக ரூபாய் அன்றைய காலகட்டத்தில் 1920 ஒரு பேப்பர் தொடங்குறதுக்கு ரூபாய் 2000 ரூபாய் நீ பெரிய காசு. அன்னைக்கும் நம்முடைய கோலாப்பூரி மன்னர் சைன சத்திரியா சாகு மகாராஜா தான் வந்து உதவி இருக்கிறார்கள் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களே சத்திரியர்களே. நம்முடைய B.R. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எழுதும் பொழுது ஒடுக்கப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்டான நல ஆணையத்தை வைக்கிறீங்களே, ஒப்புக்குனாவது இவ்வளவு தூரம் சத்திரியர் முயற்சி பண்ணியிருக்கிறானே, ஒப்புக்குனாவது தேசிய சத்திரியர் நல ஆணையம் ஒரு வைக்கணும்னு தோணுச்சா? இல்லையே, இல்லையே. அங்க என்ன தடுக்குது? அங்க என்ன தடுக்குது? நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லணும். இப்படி சென்று கொண்டிருந்த வேலையில இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் தனித்தொகுதிகள் என்று உள்ளாட்சி மன்றங்கள் போனால் தனித்தொகுதி, கவுன்சிலர் நிற்க போனால் தனித்தொகுதி, சேர்மன் நிற்க போனால் தனித்தொகுதி, சட்டமன்ற தேர்தலுக்கு போனால் தனித்தொகுதி, நாடாளுமன்ற தேர்தலும் தனித்தொகுதி. இந்த தனித்தொகுதிகள்ன்ற கான்செப்ட் எப்படி வந்ததுன்றதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். தனித்தொகுதிகள் எப்படி வந்துச்சு தெரியல. இன்னைக்கு ஜனநாயகம் வந்து போச்சு. நீ மனித உரிமை வீரர்கள் எல்லாம் அனைவரும் சமம், எல்லாருக்குமே சமமான நாடு, எல்லாமே சமம் பேசுறாங்கல்ல. இந்த தனித்தொகுதிகள் எப்படி வந்துச்சு நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது போன்று சுமார் 1930 அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுகின்றார்கள்? நீங்கள் சும்மா வந்து இப்போ பத்திரிச்சிருங்க, திடீர்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்தா ஆங்கிலேய சிப்பாய்களை, ஆங்கிலேய கலெக்டர்களை நீங்கள் தாக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பூர்ண சுதந்திரம் தானே வேணும், உங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் தானே வேணும். பூர்ண சுதந்திரத்துக்கு நாங்கள் தரோம், நீங்கள் வாங்க லண்டனுக்கு வந்துருங்க, அங்கே பேசி முடிவு பண்ணிக்கலாம், வட்ட மேஜை மாநாடு போட்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1930 1931 1932 3 வட்ட மேஜை மாநாட்டுகளை இந்தியாவில் இருந்து பிரதிநிதிகளை அழைச்சி பேசுறாங்க. யார் தலைமையில்? இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அவர்களுடைய தலைமையில் வட்ட மேஜை மாநாடு நடக்கின்றது. அதில் 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டில் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கின்றார்? 1909 இந்திய கவுன்சில் சட்டங்களிலே
இஸ்லாமியர்கள் மற்றும் பார்சிஸ், சீக்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் என்று கொடுக்கப்பட்ட தனித்தொகுதிகளை நீக்கி என்ன செய்ய வேண்டும்? தற்பொழுதிலிருந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட டிப்ரஸ்ட் கிளாஸஸுக்கு நீங்கள் தனித்தொகுதிகளை வழங்கி நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அங்கே வட்டமேஜ மாநாட்டிலே மாம்சேன் இங்கிலாந்திய பிரதமரத்திலே முன்வைக்கின்றார். இந்த கருத்தை வைக்கும் பொழுதே உடனடியாக ஒரு எதிர்ப்பு வருகின்றது. அந்த எதிர்ப்பு எங்கிருந்து வருகின்றது என்றால் மகாத்மா காந்தி இடத்திலிருந்து அந்த எதிர்ப்பு வருகின்றது. என்ன சொல்கின்றார் மகாத்மா காந்தி அவர்கள்? நாங்கள் இந்தியாவை ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவாக உருவாக்க முயற்சி வருகின்றோம். இப்படிப்பட்ட இனவாதத்தை கொண்டு இந்தியாவை கூறுபட நினைக்கின்றீர்களே என்று அம்பேத்கரை பார்த்து கேட்ட உத்தமர் யார்? மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் அன்னைக்கு கேட்டுட்டு இதையும் மீறி அங்கே பார்த்தோம்னா பிரித்தாளும் கொள்கையுடைய ஆங்கிலேயர்கள் அந்த பிரதம மந்திரியால் கம்யூனல் அவார்ட் உங்களுக்கு நாங்கள் இங்கே கேட்டதை தருகின்றோம் என்று காந்தியனுடைய எதிர்ப்பையும் மீறி அம்பேத்கருக்கு அந்த தனித்தொகுதிகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று உத்தரவிட்டு விட்டார்கள். அங்கே கோபித்துக் கொண்டு வந்தவர்கள் அம்பேத்கரிடத்திலே கோபித்துக் கொண்டு அங்கிருந்து விறுவிறு வந்து இங்கே ஏர்வாளா என்னும் செய்தியிலே ஏதாண்டு உண்ணாவிரதம் இருந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தனி தொகுதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று அம்பேத்கர் 2ஆம் வட்டமேஜ மாநாட்டிலே இங்கிலாந்திய பிரதமரத்திலே கேட்கும் பொழுது முதலாக எதிர்த்து அதை மீறி நிறைவேற்றப்பட்டது இந்த கோட்பாடு வழங்கப்பட்டது தெரிந்த காந்தியடிகள் கோவிட்டு கொண்டு வந்து ஏர்வாடா சிறைகளில் உண்ணாவிரதம் இருந்ததுதான் உண்மை. கம்யூனல் அவார்டு என்று வழங்கப்படுகிறது. அதற்கு கோபித்துக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்த இவரை அதுக்கப்புறம் அம்பேத்கர் மறுபடியும் போய் அங்கிருந்து வந்து இவர் போய் சமரசம் பண்ணி அதுக்கப்புறம் உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாரு. அந்த ஒப்பந்தத்தின் பேர் தான் பூனா ஒப்பந்தம் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோமா இல்லையா? அப்படி என்றால் தனி தொகுதிகள் என்ற ஒரு சித்தாந்தத்தை இந்தியாவிலே இனவாதம் கொண்டு நீங்கள் கூறு போடாதீர்கள் என்று சொன்ன முதல் உத்தமர் யார்? நான் சொல்லல, காந்தியடிகள் தானே எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் யாராவது எடுத்துக்குமா? இன்னைய வரைக்கும் தனித்தொகுதியை நீக்கணுங்க, நாங்கள் எல்லாரும் சமாளிக்கிறீங்க, யாராவது இதை பத்தி நீங்க யாருமே நீக்க மாட்டேங்கிறீங்க, அனைவரும் சமாளிக்கிறீங்க, அது மட்டும் சொல்லுங்க, யாராவது கேட்கணுமா? யாருமே கேட்கலையே. சரி, இப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு வருவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன சொல்லியிருக்கின்றது? இந்தியா சுதந்திரம் அடைந்து வருகிறது. அம்பேத்கர் அவர்கள் தான் சட்டத்திலே மெத்த படித்தவர் என்று இந்தியா கருதிய காலத்திலே அம்பேத்கர் யார் மூலம் படித்தார்கள்? இப்போ சொன்னேன், சத்திரினால் படிக்க வைக்கப்பட்ட 2 சத்திரினால் வெளிநாட்டுக்கு முழு செலவுடன் அக்கறையுடன் படிக்க வைக்கப்பட்ட சத்திரினால் படிக்க வைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் தான் மெத்த படித்தவர் என்று அவர்களிடத்திலே எழுதப்படுகின்றார்கள். அவர் எழுதுகின்றார் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம். அதில் முகவுரையை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். Preamble of the Constitution, Indian Constitution. We, the people of India, have solemnly resolved to constitute India to be a sovereign, socialistic, secular, democratic republic and to secure all its citizens justice, liberty, equality, fraternity, and integrity of the nation. By the date 26 November 1949, hereby adopt, enact, give ourselves to this Constitution. அப்படி என்று இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே முகவுரையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் 1949 வருடமான இன்று நாம் என்ன செய்வோம்? நாம் அனைத்து மக்களுமே ஒருங்கிணைந்த, அப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தேன், இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி 565 572 மன்னர் மாநிலங்கள் இருந்தது. இதெல்லாம் ஒன்றிணைச்சி எழுதப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே நாம் அனைத்து இந்தியர்களும் முழுமையான இந்தியாவாக உருவாக்குவதற்கு நாம் அனைவருமே நாமே சமர்ப்பிப்போம். இதிலே உங்களுக்கு நீதி வழங்கப்படும், சுதந்திரம் அளிக்கப்படும், சமம், அனைவருமே சமம், சமமான ஸ்டேட்டஸ், சமமான தகுதிகள், சமமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். என்ன? சமமான ஸ்டேட்டஸ், சமமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும், சகோதரத்துவம் உண்டாக்கப்படும். அதனால் உங்களை நீங்களே நாமே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்தியாவிற்கு ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கும் நம்மை நாமே
சமர்ப்பிப்போம் என்று அன்று உறுதியேற்போம் என்று தானே இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இருக்கின்றது. இங்க எங்கேயாவது சமமா இருக்கணுமா? இங்க ஒரு தனித்தொகுதி போனா வார்டு மெம்பர் நிற்க முடியல, வார்டு கவுன்சிலர் நிற்க முடியல, சேர்மன் நிற்க முடியல, சட்டமன்ற தேர்தல் நிற்க முடியல, பாராளுமன்ற தேர்தல், எங்க பார்த்தாலும் தனித்தொகுதி, எங்க பார்த்தாலும். இதுதான் சமமா? இதுதான் சமமா? நம்மை நாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கும் நம்மை நாமே சமயப்படுத்தும் என்று சொன்னீர்களே, இந்த ஏற்ற இறக்கத்திற்கு தான் சமமா? அதை நம்ம பின்னாடி வரும் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே ஆர்டிகல் 14 18 வரைக்கும் ஷரத்து 14 18 வரைக்கும் என்ன சொல்கின்றது? சமதர்ம கோட்பாடு, சமதர்ம கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, அனைவரும் சமம் என்று அதை சொல்கின்றது. எப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவருமே சமம். அதே போன்று ரைட் டு ஃப்ரீடம், அனைவருக்குமே சுதந்திரம் சமம். அதே போன்று ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அனைத்துமே வழங்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்படின்னு சொன்னீங்கல்ல, அனைவரும் சமம், அனைவரும் சமம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அப்போ இன்னொரு ஷரத்து சொல்லுது. ஷரத்து 330 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றங்களுக்கு தனி தொகுதிகள், தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாடாளுமன்றத்திலே தனி தொகுதிகளை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து ஆர்டிகல் 330 ஷரத்து 330 சொல்லுது. அதே போன்று ஷரத்து 332 என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அது போன்ற மாநில சட்டப்பேரவைகளிலே தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தா தனி தொகுதிகள் வழங்கக்கூடிய சலுகையை வந்து பார்த்தா ஷரத்து 332 சொல்லுது. அந்த 330 என்ன சொல்லிச்சு? பாராளுமன்றத்துக்கு தனி தொகுதிகளை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கலாம்னு சொல்லிச்சு. ஆர்டிகல் 332 என்ன சொல்லுது? சட்டமன்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கலாம்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 334 ஷரத்து 334 என்ன சொல்லுதுன்னு தெரியுங்க பாக்குறீங்களா? இது இரண்டுமே 1960 இருந்து 60 வரைக்கும் 10 வருஷம் மட்டும் தான் இது நடைமுறையில் இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சலுகையாகப்பட்டது நிறுத்தப்படணும்னு அங்க எழுதியிருக்கு. இந்திய ஆட்சியாளர்களே, இந்திய நிர்வாகிகளே, இந்திய அரசியல்வாதிகளே, இந்திய நீதிமன்றங்களே, 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சலுகையை நிறுத்திங்களா? நிறுத்துறீங்களா? 75 வருஷமா இந்த சலுகையை வச்சுக்கின்னு சமதர்மமற்ற சமுதாயமா இங்க ஏற்ற இறக்கத்தோட நீங்க கொண்டு போறீங்களே, இதுதான் உங்களோட நீதியா? இதுதான் உங்களோட நீதியா? மனுநீதி சோழனாகப்பட்டவன் அவருடைய கண்ணுக்குட்டியை வந்து தேர்கட்டில் சக்கரத்தில் நின்று அவனுடைய பிள்ளை கொண்டுறான். அந்த தாய் மாடு போல் பெல் அடிக்குது, மணி அடிக்குது. அதை கேட்டு வந்து என்னன்னு கேட்ட மனுநீதி சோழன் தன்னுடைய பிள்ளையாக தேர்தலில் வச்சு ஏற்றி கொண்டானே, அதுதான் நீதி, அதுதானே நீதி. 10 வருஷம் மட்டும் தான் இவங்களுக்கு போனா போது புண்ணியவான் சொல்லிட்டு 10 வருஷம் மட்டும் இவங்களுக்கு சலுகை பாராளுமன்றத்தினால சட்டப்பேரவை தேர்தலிலும் இருக்கட்டும் சொன்ன 10 வருஷம் கான்செப்ட 75 வருஷம் நீட்டு வரீங்க. இதுதான் உங்களுடைய சமநீதியா? எங்க ஆட்சியாளர்கள் பதில் சொல்லட்டும், நீதிமன்றங்கள் பதில் சொல்லட்டும், நிர்வாகிகள் பதில் சொல்லட்டும், சொல்லட்டும். இதுக்கு பதில் என்ன? இல்ல, யாருமே கேட்க மாட்டாங்க. நான் ஒருத்தன் போய் கூட கேட்டா சொல்லுவாங்களா பதில்? கோர்ட்ல போய் மனு போட்டா சொல்லுவாங்களா பதில்? இதோ ஆர்டிகல் 32 சொல்லுது, இங்கே தனிமனித அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்கள் தாக்கல் செய்யலாம்ட்டு. அதுக்காக என்னுடைய உரிமை இப்போ ஒரு மனுஷன் ஐயா இருக்காரு, ஐயாவே வந்து ஒரு ஏதோ கவுன்சிலர் எலெக்ஷனோ, சேர்மன் எலெக்ஷனோ, இல்லை தலைவர் எலெக்ஷனோ, இல்லை சட்டமன்றமோ, இல்லை நாடாளுமன்றமோ எதுக்கோ போய் மனு போடுறாரு. இங்க வந்து தனி தொகுதிகள் இதுல நீங்க நிற்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறீங்களே, என்னன்ற கோட்பாட்டில் திருப்பி அனுப்புற? தனி தொகுதி வாழ்த்தப்பட்டது மட்டும்தான் நீங்க நிற்கணும், நீ வந்து ஜெனரல் நீ நிற்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிய அனைவருமே சமம்னு சொல்லிட்டீங்க. There shall not be any discrimination with regards to caste, creed, race, sex, place of birth சொன்னீங்க. ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில் நீ எங்க வந்த போனது இது எந்த கோட்பாடையும் காமிச்சு நீ மறுக்க முடியாது, உன்னுடைய உரிமையை நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணான்னு போன ஐயா வந்து பார்த்தா உன் ஜாதி இது இல்லைன்னு சொல்லி நீ வேற எங்கேயா பண்ணிட்டு தனித்தொகுதியில் நிற்க முடியாதுன்னு சொல்றீங்க. இது என்னுடைய தனி மனித போட்டியிடும் உரிமையை மறுக்கதான் இல்லையா? இந்த மறுக்கதான் இல்லையா?
அரசாங்கத்திடம் நாம் கேட்டோம்னா பதில் கிடையாது. ஆகவே தான் நம்ம சொல்றோம், நாம அனைவருமே அமைப்பாய் திறந்தோம், சத்திரிய அமைப்பாய் திறவோம் என்று சொல்லி அனைவருமே சத்திரிய அமைப்பாய் திறந்தோம் என்றால் ஒரு போட்டியிடக்கூடிய உரிமை இன்னைய வரைக்கும் அடிப்படை உரிமையாக இல்ல. இல்ல அடிப்படை உரிமையா இல்லைன்னா தான் அவளுக்கு பார்த்தா சலுகை கொடுக்க முடியும்ன்றது. இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி தெரியுமா? மன்னர் மாநிலங்களை ஒழிச்சீர்கள், ஏகாதிபத்தியை ஒழிச்சீர்கள், ஆங்கிலேயருடைய இந்த கலோனியல் ஆட்சியை ஒழித்தீர்கள். கேட்டா இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு நல்லது பயக்காது என்று சொல்லி மக்களாட்சியை மகேசனுடைய ஆட்சி, மக்கள் தீர்ப்பே மகேசனுடைய சூழ்ச்சி, ஏகாதிபத்தியம் ஒழிந்து விட்டது, மக்களாட்சி மறந்து விட்டது, நீ எல்லோரும் இந்நாட்டு மன்னர் சொன்னீங்க. அனைவருமே இந்நாட்டு மன்னர்னா அனைவருமே அரசியல தேர்தலில் போட்டியிடலாம்ன்றத அடிப்படை உரிமையா கொண்டு வரல. அடிப்படை உரிமையா அனைவருமே இருந்ததுன்னா நீங்க சார் ஒரு தாக்கல் பண்ண போனா நீ தனிப்பகுதியில் நீங்க நிற்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியுமா? முடியாது. அப்போ இது என்ன ஒரு சூழ்ச்சி? ஆகவே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. அடைந்த பிறகு முதலே ஏற்றப்பட்ட சட்டம் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட் பை 1950. இந்த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்டிலே சுமார் 1700 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்தி 2 கோடி மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு பிரித்து அளித்தீர்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் பொருளாதார சமன்பாடு செய்கின்றோம் என்று சொன்னீர்கள். சமம் என்ற சித்தாந்தத்திலே நாடு மறந்துவிட்டது. அனைவரும் சென்று சமம் என்ற காரணத்தினாலே ஜமீன்தாருடைய ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலங்களை பங்கிட்டுக் கொடுத்தீர்கள். நிலம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்னீர்கள். நாங்கள் அனைத்துமே ஏற்றோம். அது மட்டும் இல்லாமல் 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 15 ஏக்கருக்கு மேல நிலப்பலங்கள் இருக்கக்கூடாது என்று சட்டங்கள் கொண்டு வந்தீர்கள். நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். நில கையகப்படுத்தும் சட்டத்தை 1960 இருந்து 1970 வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினீர்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் நாங்கள் சமன்படுத்துகின்றோம் என்று சொன்னீர்கள். அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் என்று சொல்லி கொண்டு வந்தீர்கள். எந்த ஒரு பட்டப்பெயர்களும் வைத்துக் கொள்ள முடியாது என்று அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் என்று கொண்டு வந்தீர்கள். ஏனென்று சொன்னால் சமூக ரீதியாக நாங்கள் அனைவருமே சமம் செய்கின்றோம் என்று சொன்னீர்கள். ஒரு பக்கம் சமம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் சலுகை மாறி கொடுத்தா இதுதான் நீதியா? இந்திய அரசாங்கமே இதுதான் உங்களுடைய நீதியா? நாங்கள் கேட்கணுமா இல்லையா? நான் மட்டும் போய் கேட்ட முடியுமா? ஐயா மட்டும் போய் கேட்ட முடியுமா? அந்த தம்பி சின்ன இளைஞர் போய் கேட்ட முடியுமா? இல்ல நாங்க யாராவது ஒருத்தர் போய் கேட்க முடியுமா? யார் கேட்டவே முடியாது. ஏனென்றால் ஜனநாயகம் வளர்ந்துவிட்ட பிறகு எப்பேற்பட்ட கிறிஸ்தவாக இருந்தாலும் தனி மனிதனுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. ஒரு குழுவுக்கு தான், மக்களுக்கு தான் அதிகாரம் என்கின்ற காரணத்தினால தான் நாம் சொல்கின்றோம். அனைவருமே ஒன்றிணைவோம், சத்திரியராக அமைப்பாய் தருவோம், சத்திரிய அமைப்பாய் தருவோம், நம்முடைய உரிமைகளை பெற்றெடுப்போம். அதே போன்று நம்முடைய தீர்மானமாக ஆர்டிகல் 334 10 வருடங்களுக்கு அப்புறம் இந்த சலுகை நிறுத்தப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் தானே எழுதியிருக்கின்றீர்கள். அதை உடனடியாக அமல்படுத்தி அனைவருக்குமே சம வாய்ப்பு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்களே, அனைவருக்குமே சம வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, அனைவருக்குமான சம வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்குண்டான அனைத்து சத்திரியர்களுக்குண்டான அமைப்பாய் தரணும், சத்திரிய அமைப்பாய் தரணும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருமே இந்த அநீதியை கண்டு நாம் போராடுவோமா? கையெழுத்து சொல்லுங்க. போராடுவோமா? 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 அனைவருக்குமே சம நீதி, சம வாய்ப்பு, சம ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை நிறுவி நாம் அனைவருமே அமைப்பாய் திரண்டு, சத்திரிய அமைப்பாய் திரண்டு நமக்கு உண்டான உரிமைகளை பெற்று நாம் தீர்வோம் என கூறிக்கொண்டு அழைப்பு வரும் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு பேச்சமைக்கு நன்றி கூறி நேரமுறை கேட்டு அமைதியாக கருத்திலே உருவாக்கி சத்திரனாக இருந்தால் மட்டும் போனாது, இனிமேல் சாணியத்தினையாக நாம் நடத்திக் கொண்டு நம்முடைய அமைச்சரை போராடி வந்திருந்த அனைவருமே உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்த இளம் சத்திரிய சிங்கங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இது
இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது கல்வி வேலைவாய்ப்பில் வர இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேசல. அந்த தெளிவு எல்லாருக்கும் வரணும். இப்போ நம்ம கட்சிக்கு 10.5%, இது வந்து கல்வி வேலைவாய்ப்பில் இருக்க இடஒதுக்கீடு. இதை பற்றி நம்ம பேசல. இது வந்து பொருளாதார அடிப்படையில் கொடுத்தது. கீழே இருக்க சமூகம் மேலே வரணும். நம்ம பேசுறது தனி தொகுதிகள். அது எப்படி புரியுற மாதிரி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ தொகுதிகள், ஆனால் 48 தொகுதிகள் தனி தொகுதிகள். 48 தொகுதியில் தலித் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் நிற்க முடியும், மற்றவங்க நிற்க முடியாது. ஒரு காரணம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் 124 தொகுதிகள் வந்து 542 தொகுதிகளில் தனி தொகுதிகள். இதில் நம்மளால் நிற்கவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டம் வரைக்கும் வருது, கவுன்சில் எலெக்ஷன் வரைக்கும் வருது. இது வந்து 10 வருட காலம் தான் இது அமலில் இருக்கணும் அப்படின்றது அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்போ காந்தி வந்து அதை எதிர்க்கிறார். மற்ற இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனி தொகுதிகள்ன்றப்ப இப்போ வன்னியருக்கு அதிகமாக இருக்க இடத்துல ஒரு தலித் தான் நிற்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தனி தொகுதியாகவே தான் இது வரைக்கும் இருக்குது. யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கறது இல்லை. தனி தொகுதினா பாதி நம்ம இளைஞர்களுக்கே புரியல. நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம பெருமையை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நாடாங்க, நம்ம ராஜாவாக இருக்கோம், நம்ம இவர் ராமசாமி படியாச்சார், இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம உரிமைகள் எப்படி பறிக்கப்பட்டதுன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமையோடு தான் இருந்தோம் சுதந்திரத்துக்கு முன்னாடி. அது எல்லாமே எப்படி பறிக்கப்பட்டதுன்னா இது தனி தொகுதிகள் தான். இன்னைக்கு நீங்கள் மன்னியர்களில் நம்ம மன்னியர்களில் எத்தனை அரசியல் ஆளுமைகள் இருக்குன்னு எண்ணி பாருங்க. ஒன்று அதிமுகவோட ஒட்டின்னு இருப்பாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்கிறாங்க, அவர் தனியாக போராடி வந்திருக்காரு. மற்றபடி எங்கன்னா ஒருத்தர் காமி பார்ப்போம், 2வது 3வது 4வது. ஆனால் இந்த தனி தொகுதிகள் வர்றதுக்கு முன்னாடி 1008 பேர் சொல்கிறாங்க. எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சார், புரியுதுங்களா, கந்தசாமி கண்டர், நீங்கள் மாதிரி லிஸ்ட் சொல்லினே இருக்கலாம். அது எல்லாத்தையுமே அடித்தாங்க. அழிகிறதுக்கான ஆயுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள். இந்த 48 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. 24 தொகுதிகள் வட தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, வட தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து நமக்கு மக்கள் பிரதிநிதியாக வராது, பிரச்சனை கிடையாது. ஆனால் சம போட்டியோடு வரணும். போட்டியோட நீ நிற்கவே கூடாது, நான் தான் நிற்பேன், ஓட்டப்பந்தயத்தில் நான் மட்டும் ஓடுவேன், நான் மட்டும் ஜெயிப்பேன். ஆனால் கல்வி வேலை வாய்ப்பில் அந்த இது இல்லை. நீங்கள் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் சமமாக பிரித்து கொடுக்கணும். எவ்வளோ பேர் இருக்காங்களோ நம்ம 21% கேட்கணும், புரியுதுங்களா. தலித்துகளுக்கு 18% கொடுக்குறாங்க. அது பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒத்துக்கலாம். ஆனால் அரசியல் அதிகாரத்துக்கு மட்டும் தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்குது. 124 எம்பிஸ் இந்தியாவில் தலித் மட்டும்தான் வர முடியும். இதை எதுக்காக திருப்பி சொல்கிறேன்னா, இந்த புரிதல் வரணும் அப்படின்றதுக்காக அந்த கொள்கைகளுக்கு போட்டோம். இதனால் பலன் என்ன வரப்போகுதுன்னா, நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நம்ம ஊருக்கு நம்ம ஜாதிகாரம் ஒருத்தன் நம்மள இருந்துட்டு போனால் எம்பியாக இருந்துட்டு போகிறோம், அவனை ஒன்றும் பண்ணலாம் பரவாயில்ல. அவங்க ஊர் பக்கம் பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த 9 இவங்களும் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க கிட்ட 2 விட்டுறாங்க. அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. கட்சியில் சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் மனு தாக்கணும். இவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவித்து எல்லாமே கேட்டு நிறுத்துக்கிறாங்க. யாருக்கு போய் மனு தாக்க மாட்டோம். அந்த பொண்ணு ஓடி போய் மனு தாக்கணும். இல்லை, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இங்கே சண்டை தான் போட்டு சட்டம் அப்படி எழுதி வச்சுருக்காங்க, புரியுதுங்களா. அதே தான் அந்த சட்டம் தான். இன்னொரு விஷயம் பார்த்துங்க, அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துக்கு கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு அவர் போட்ட சிலை இல்லாத கிராமமே கிடையாது தமிழ்நாட்டில். அவரை ஹிந்தியை எதிர்க்குமே, அவரே எதிர்க்கல. அவரோட வட இந்தியர் தானே. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த திராவிடம் இவங்க முன்னாடி போயிட்டு ஹிந்தியை நீங்கள் தனிப்பட்ட மொழியாக எதிர்த்துட்டு போங்க. ஆனால் நம்ம சத்திரிய தலைவர்களையே அடையாளப்படுத்துறதே கிடையாது. இப்போ இவங்களை படிக்க வச்ச சிவாஜி கைக்வாடு, சாகு மகாராஜா, இவங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த இளைஞர்களுக்கு கூட தெரியாது. இங்கே தமிழ்நாட்டுடைய மனித வரலாறு பற்றி பேசுவோம் போவோம், அது தப்பு கிடையாது. சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஜாதி சின்ன போட்டு வண்டியில் ஓட்டு போயிட்டுக்கிறேன். 50 கிலோமீட்டர் போகிற வியாபாரம் அங்கே ஒருத்தன் கேட்குறான், நீ என்ன இது போட்டுக்கிற, இது போடாத. அனைவருக்குமே புரிஞ்சு போச்சுருக்கோம் என்னன்னு. அம்பேத்கரை படிக்க வச்சது சத்திரியர். இப்போ நம்ம இளைஞர்கள் பேசுவாங்கல்ல, தெளிவான இது வருது, இல்லாட்டி இல்லை. இந்த சொல்றதுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. இது வந்து இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் எடுத்து பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, காலத்தின் கட்டாயம் தான் வச்சுங்களேன்.
எல்லாருமே புலம்பினே தான் இருக்கும். வன்னியர்கள் இப்படி இருந்தோம், ஆமா. நாங்க அப்படி இருந்தோம், யார் வந்து தீர்வு கொடுக்க போறா அப்படின்றப்ப ஒருங்கிணைப்பு தான். நான் கூட இடத்துல பேசுறதுனால ஏன் தெரியுமா, டேய் 10 நாள் திரும்ப பள்ளி போடுறாரு நெருப்புல பார்த்தோம்னா அப்படியே இப்படி பேசலாம் அதிகமாக ஒரே இடத்துல நாம ஒரு பக்கம் கொண்டு எங்க ஒரே இடத்துல டேஸ்ட் விட்டுறது அவங்க. இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை எழுதின உடனே இந்திய பாராளுமன்றத்தில் 3 தடவை வாசிப்பு வசிக்கிறாங்க. இதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் செய்திக்கலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் 3 வாசிப்பு வாசிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 92 ராஜாக்களை வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் மாநிலத்தில் அவங்க மட்டும்தான் போய் அவங்க தொடங்குறாங்க. மற்ற ராஜாக்கெல்லாம் போல. இவர் கூட சொன்னாங்க, நரேந்திர மோடி கூட மாற்றணும், சட்டம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது மாற்றணும்னு பேசுறாரு. அது யாரும் இவங்க யார் ஓட்டல அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் மாநிலத்தை சேர்ந்த மகாராஜாக்கள் 92 பேர் தான் போனாங்க, மற்றவங்களாம் போலன்னா இவங்களுக்கு என்ன கௌரவம்னா, நான் ஒரு மன்னர் மாநிலத்துடைய மகாராஜா, என்ன போய் நீ பாராளுமன்றத்துக்கு கூப்பிடுறியா, முடியாது அவங்களை ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழை இப்படி வச்சுக்கிறதும், இப்படி கையை இப்படி வச்சுக்கிறதும், இப்படி வச்சுக்கிறதும், இப்படி தோரணை அப்படி வந்து பிடிச்சி விட்டுக்கிறதும், இந்த மாதிரி போஸ் கொடுக்குற ராஜாவாக தான் இருந்தாங்க. படிக்கல, இவங்களோட பிள்ளைங்களை கூட படிக்க வைக்கல. அதுக்கு மாறா அம்பேத்கரை படிக்க வச்சதால தான் அவர் போய் படிச்சு வச்சுட்டு நல்லா எழுதினார் சட்டம். நல்லா எழுதினார் சட்டம் தான் நான் சொல்ல முடியும். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுனாங்க. இவங்க படிக்கல, வைராகிய கௌரவத்தில் பாராளுமன்றத்தில் போயிட்டு அதனுடைய வாசிப்புல என்ன திருத்தங்கள்ன்றது கேட்கறதுக்கே போகல. வரட்டு கௌரவம் அப்படியே போயிருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த 395 சட்டத்தில் படிக்கவே இல்லை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ஒரு சட்ட திருத்தம் திருத்த முடியல நாட்டில், ஒரு சட்ட திருத்தம் திருத்த முடியல நாட்டில். உங்க திருத்தத்துக்குள்ள மூச்சு வாங்கிட்டு அப்போ அன்னைக்கு படிவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எழுதிட்டீங்க. போய் கேட்கறதுக்கு மன்னர் போல இவன் தான் ராஜாவாச்ச வாழ வச்சுனா கௌரவமா கம்பீரமா இருந்தாங்க கண்டிக்கு வரட்டு கௌரவத்தில் போல போய் கேட்கல. போயிருந்தாலும் கேட்டுக்க முடியாது, படிப்பறிவு இல்லை. இவன் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கல, அவங்களே ஒருத்தவங்க படிக்க வச்சாங்க. அவரு வந்து நல்லா எழுதலாம்னு சொல்லிட்டு நமக்கு. அதனால இன்னும் நமக்கு அறிவு இல்லாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு ஒட்டுமொத்த சத்திரிய அமைப்பாய் நம்ம திரளணும், அமைப்பாய் திரளுவோம், சத்திரிய அமைப்பாய் திரளுவோம். மீண்டும் நாடாளும் அதிகாரத்தை நாம் அனைவரும் சமன்ற சத்தாந்தத்தின் மூலமாக போராடுவோமா? போராடினா கண்டிப்பா நிக்கலாம். போராடுவோமா? இதை பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணா கேட்கலாம், யார் வேணா கேட்கலாம். சட்டப்பூர்வமா என்ன செய்யணும், அது பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒற்றுமை நின்று செய்யலாம். அதுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ நாங்கள் கொடுக்கலாம். அதனால தான் இந்த அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பு மூலமா இந்த பிரச்சனை கொண்டு போகலாம் அப்படின்றதான் நீங்க இப்போ வந்து வன்னியர் சமூகத்தில் வந்து பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றணும். அதுக்காக தான் அமைப்பு நிறைய பேர் அமைப்பு ஆரம்பிச்சாலே சங்க ஆரம்பிச்சாலே எதுக்கு சொல்லுவாங்கன்னா நாங்கள் வேலை வாங்கி தரோம், லோன் வாங்கி நல்லா ஒன்றும் இல்லை. அது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம அது வந்து கிடையாது, புரிஞ்சுங்களா? அது புரிஞ்சுக்கிட்டா அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருது. இப்போ நம்ம எது வரைக்கும் இது மூவ் பண்ணலாம், அப்போ எது வரைக்கும் இது பண்ணணும்னா என்ன செய்யலாம், இது மேல் கொண்டு என்ன செய்யலாம்ன்றதை நம்ம அந்த இது பண்ணால் தான் ஆகும். அதனால தான் கேட்குறேன். இப்போ அது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கு கார்டில் எல்லாம் காட்டணும். அவங்க ஒரு டைம் சொன்னால் அந்த டைமுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நம்ம பகிர்ந்துக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு இது தான் நம்ம அந்த வழிமுறையை பண்ணி கொடுங்க. அது தென்பர் இன்னும் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம். நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோங்க. சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் கேட்கணுன்றது நம்ம அது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமைப்பாய் திரண்டு சத்திரிய அமைப்பாய் திரண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொள்கை விளக்கப்பட்டங்கள் நடத்தி வரோம். அந்த மாதிரி கொள்கை விளக்கப்பட்டங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரியர்களை ஒருங்கிணைந்து நம்ம போராட்டம் பண்ணி தான் வந்து பார்த்தா இதை வந்து நீக்க முடியும், நம்ம உரிமையை பெற முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு 10 வருஷத்துல நான் வந்து பார்த்தா 75 வருஷம் ஆயிருக்கு. அப்படியே 175 வருஷம் இருக்கும். அப்புறம் 1700 வருஷம் இருக்கும். யார் அடிமையாவது அனைவரும் சமம் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட அந்த வாழை பிடிங்கி வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட வாழை கொடுத்துருக்கா, அவன் வாழை வச்சு சாதிக்க மாட்டான். அப்போ சலுகைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்து அனைவரும் சமம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு சலுகை கொடுத்துருக்கான். நாளைக்கு வந்து 7 நம்ம வச்சுக்க மாட்டான். அப்போ சமம்னா சமகர்ம சமயம் வாய்ப்புனா அப்போ வந்து இதை நீக்கிட்டு 10 வருஷம் முன்னாடி வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இதோட நீக்கணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்குது. அதான நியாயம்? அதான்
அனைவருமே ஒற்றுமை திரண்டு ஒற்றுமைப்படுத்தி சத்திரிய அமைப்பாக திரண்டு நம்ம போராட்டம் பண்ணி நம்ம வெற்றி பெற வேண்டும். அதுக்காக போராட்ட களத்துக்கு வாருங்கள், அனைவருமே சேர்ந்து போராடி நம்ம இதை வந்து நீக்குவோம் அப்படின்னு அழைக்கிறோம். போராடுவோமா? புக்கை கிழிச்சு போட்டுக்கணும் நாளைக்கு. அனைவருக்குமே ஒரு தெளிவு ஏற்பட்டு இன்னைக்கு இந்த சத்திரிய மகா சபான்றது நமக்கு தேவையா தேவையில்லையா? ஆமா, கண்டிப்பா தேவைதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 50 பேர் வந்திருப்பீங்க, போயிட்டு 100 பேர்கிட்ட சொல்லுங்க, 500 பேர்கிட்ட சொல்லுங்க, 1000 பேர்கிட்ட சொல்லுங்க. அமைப்பாய் திரள்வோம், சத்திரிய அமைப்பாய் திரள்வோம், நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம். போராட்டங்களுக்கு வந்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுத்து நம்முடைய சந்ததியினரை அடிமையில்லா சமுதாயமாக சம வாய்ப்பு சம உரிமை மிக்க சமுதாயமாக ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நாம கேட்கலாம், யாருமே கேட்பா? நான் இன்னும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க நம்ம கேளுமோ, அவனுக்கு சலுகை இருக்கிறது தான் நீதி கொடுக்குதுன்னா அது எப்படி நீதி ஆகும்? நீ நானும் சமூகத்தை ரத்தத்தை கீழ்ச்சி ஒரு ரத்தமும் சிவப்பு ரத்தமும் சிவப்பு என்னடா சமூக பாகுபாடுன்னு கேட்டீங்க. ரத்த கொலைமுறையை ஒழிச்சு இது என்ன தனியாக நண்பர் தனியாக கொண்டு கொடுக்குற இது வந்து தீண்டாமண்ண உன் பிள்ளையும் என் பிள்ளையும் ஒரே ஸ்கூலில் பற்றா மட்டும் இனிக்குது உனக்கு. ஆனால் ஒன்று நீ நான் ஒன்றா தேர்தல் நின்று போட்டி போட்டு வரலாம் மட்டும் நீ ஆமாம் நீ மட்டும் போய் தனித்துறையில் நிற்ப. இது தீண்டாம இல்லையா? இது தீண்டாம இல்லையா? மற்ற இடத்துல மட்டும் தோல்ச்சிக்கணும், இங்கே மட்டும் தனியாக போய்க்கணும். இது என்ன நியாயம்? என்னமோ இந்த தப்பு இருக்குதா இல்லையாங்க? அதை நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாது? எல்லாரும் ஒன்றுபடுங்க, கேட்போம், அமைப்பாய் திரண்டு போராட்டம் கண்டு ஜெயிப்போம். ஏதிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நம்ம போராட்ட காலத்தில் அழைப்போம். ஏதிக்காக வெயிட் பண்ணுங்க. நன்றி. சரி.